சில கதைகள் இருக்கு, நம்ம மனசு அப்படியே பிடிச்சுக்கும். ஏன் அப்படின்னு தெரியாது, ஆனா ஒரு பயமும் ஒரு ஆர்வமும் ஒரே நேரத்துல வரும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கதையோட மர்மத்துக்குள்ள தான் நாம போக போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஈடன் நம்ம பரபரப்பான சென்னை நகரத்துல இருக்கிற ஒரு பழைய அபார்ட்மெண்ட். அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த பில்டிங்கை பத்தி ஒரு ரகசியம் நல்லாவே தெரியும். அங்க இருக்கிற லிஃப்ட்ல 13வது மாடிக்கு பட்டனே கிடையாது. ஆமா, 12க்கு அப்புறம் நேரா 14வது மாடி தான். இது அந்த அப்பார்ட்மெண்டோட எழுதப்படாத ஒரு விதி. ஆனா ஒரு வதந்தி இருக்கு. எல்லாரும் சொல்றது என்னன்னா, நடுராத்திரி 12 மணி ஆச்சுன்னா அந்த லிஃப்ட்ல இல்லாத அந்த 13வது மாடி பட்டன் திடீர்னு வருமா. இந்த வதந்தி உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க முதல்ல ஒரு கதை எப்படி நம்பகத்தன்மையை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். நிஜ உலகத்தில் இருக்கிற டீடைல்ஸை வச்சு நம்பவே முடியாத ஒரு கதையை எப்படி நம்மள நம்ப வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். இத புரிஞ்சிக்க நம்ம கார்த்திக் கதையையும் ரெட்டிட்ல ஒருத்தர் ஷேர் பண்ண சென்னையில நடந்த ஒரு நிஜ சம்பவத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போம். பாருங்க, 2 கதையிலுமே யார், எங்க, எப்போங்கிற மாதிரி குறிப்பிட்ட விவரங்கள் இருக்கு. கார்த்திக் கதையில யூடியூபர், சென்னை பில்டிங், நடுராத்திரி. அந்த ரெட்டிட் கதையில காலேஜ் ஸ்டூடெண்ட், தாம்பரம், ராத்திரி நேரம். இந்த மாதிரி குட்டி குட்டி டீடைல்ஸ் தான் கதைக்கு ஒரு உண்மைத்தன்மையை கொடுக்குது. அப்போ விஷயம் இதுதான். இந்த மாதிரி தெளிவான விவரங்கள் கொடுக்கும்போது நாம அந்த கதையை கேள்வி கேட்காம ஒருவேளை இது உண்மையா இருக்குமோன்னு நம்ப ஆரம்பிச்சிடுறோம். சரி, இப்போ கதையோட இன்னொரு பக்கம் போலாம். ஒரு கதையை நம்மளால மறக்கவே முடியாத அளவுக்கு அதிர்ச்சியா மாத்துறது எது? அந்த நம்ப முடியாத விஷயங்கள் என்ன? ஒரு ஐடியா நம்ம மனசுல ஆழமா பதியறதுக்கு சில உளவியல் காரணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. முதல்ல, அது நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணா இருக்கணும். திடீர்னு ஒரு பட்டன் வர்ற மாதிரி. 2வது, அதுல தெளிவான விவரங்கள் இருக்கணும். இருட்டான வழி, சுவர்ல கீறல்கள்னு சொல்ற மாதிரி. 3வது, அது நம்மளோட பயம் மாதிரி அடிப்படை உணர்ச்சிகளை தூண்டணும். கடைசியா, ரொம்ப முக்கியமா, அது மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு கதையா இருக்கணும். இது வெறும் வதந்திகள்ல மட்டும் இல்ல, பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட இதை பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு 13P படம் ஞாபகம் இருக்கா? அதுல 13வது மாடியில இருக்கிற ஒரு குடும்பம், ஹீரோவுக்கு மட்டும் வேலை செய்யாத லிஃப்ட், இது எல்லாமே இந்த ஃபார்முலாவோட ஒரு பகுதி தான். இதனாலதான் அந்த படம் அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சரி, இப்போ இந்த ஃபார்முலா நமக்கு புரிஞ்சிடுச்சு. வாங்க மறுபடியும் கார்த்திகோட கதைக்கே போலாம். அந்த பயங்கரமான முடிவுல இந்த எல்லா விஷயங்களும் எப்படி ஒண்ணு சேருதுன்னு பாப்போம். லிஃப்ட் கதவை திறக்குது. அந்த ஃப்ளோர் சுத்தி ஒரே இருட்டு, ஒரு சத்தமும் இல்ல. கார்த்திக் தன்னோட கேமராவை ஆன் பண்ணிட்டு வெளியே நடக்கிறான். சுவர்கள் எல்லாம் கீறலா இருக்கு. ஒரே ஒரு கதவை மட்டும் திறந்திருக்கு. உள்ள போனா அறையோட நடுவுல ஒரே ஒரு சேர். அந்த சேர் மேல ஒரு கேமரா. அது ஏற்கனவே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அவ மெதுவா அந்த கேமரா கிட்ட போய் அதோட ஸ்கிரீனை பார்க்கறான். அதுல அதே ரூம்ல அவன் நிக்கிறது லைவா தெரியுது. ஆனா அங்கதான் அந்த ட்விஸ்ட். அந்த வீடியோவோட டைம் ஸ்டாம்ப் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தேதியே காட்டுது. இதுதான் நிஜத்துக்கும் கதைக்குமான கோட்டை அழிக்கிற அந்த நம்ப முடியாத தருணம். அவன் அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கும்போது அந்த ரூம்ல ஒரு மெல்லிய குரல் கேக்குது. நீ லேட்டா வந்துட்ட. அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள கதவு டமார்னு சாத்திக்குது. கேமரா ஸ்கிரீன்ல எழுத்து மாறுது. அடுத்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த நாள் காலையில அந்த பில்டிங் செக்யூரிட்டி லிஃப்ட திறக்கும் போது உள்ள கார்த்திகோட கேமரா மட்டும் தனியா கிடக்குது. நமக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு கதை தான். ஆனா இந்த மாதிரி கதைகள் ஏன் நம்மள பாதிக்குது? யோசிச்சு பாருங்க. நம்மளோட இந்த மாடர்ன் டிஜிட்டல் வாழ்க்கையில நம்ம உண்மையிலேயே எதை பார்த்து பயப்படுறோம்?
தெரியாத விஷயங்களையா இல்ல நம்ம கண்ட்ரோல்ல எதுவும் இல்லாம போயிடுமோங்கிற பயத்தையா? இந்த கதைகள் நம்ம மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற எந்த உண்மையான பயங்களை பத்தி நமக்கு சொல்லுது? நீங்களே யோசிச்சு பாருங்க.